வணக்கம் மக்களே. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு அதிரடியான அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்கு அரிசி, பருப்பு போன்ற அத்தியாவசியமான பொருட்கள் கிடைக்கிறது. இந்த பொருட்கள் மலிவு விலையில் கிடைக்கும் நிலையில் கோதுமை, பாமாயில் உள்ளிட்ட பொருட்களும் கிடைக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் பயன்பெற்று வரும் நிலையில் டீ தூள், உப்பு மற்றும் சாம்பார் பொடி போன்ற சில மளிகை பொருட்கள் கூட ரேஷன் கடைகளில் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த பொருட்களை பொதுமக்கள் வேண்டாம் என்று கூறினால் ரேஷன் கடை ஊழியர்கள் வாங்க சொல்லி கட்டாயப்படுத்துவதாக புகார்கள் எழுந்துள்ளது. இதன் காரணமாக அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் தற்போது ஒரு முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது டீத்தூள் மற்றும் உப்பு போன்ற மளிகை பொருட்களை பொதுமக்கள் வாங்க விரும்பவில்லை என்று கூறினால் அவர்களை கட்டாயப்படுத்தி வாங்க வைக்கக்கூடாது என்று தமிழக அரசு அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் இதனை மீறி செயல்படும் ஊழியர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் டீத்தூள், சோப்பு, அதுக்கப்புறம் நிறைய சில பொருட்கள், சேமியா பாக்கெட், இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டாயம் வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி சில ஊழியர்கள் எல்லாம் பொதுமக்களை வாங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த பொருட்களை எல்லாம் தேவையானவங்க வந்துட்டும் வாங்கினா போதும், பொதுமக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதை வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுன்னு தமிழக அரசு ரேஷன் கடை ஊழியர்களுக்கு வந்து அவங்கள கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவிட்டிருக்காங்க. இதையும் மீறி வந்து உங்களை யாராச்சும் கட்டாயப்படுத்தி இந்த பொருட்களை நீங்கள் வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், இல்லைனா கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுமக்கள் யாரும் பயப்படாதீங்க. ரேஷன் கடைக்கு போயிட்டு அவங்க வாங்க சொல்கிறாங்க, ஆனால் உங்ககிட்ட காசு இல்லை, உங்களுக்கு அந்த பொருள் தேவையில்லை அப்படின்னா இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் வந்து சரி ஓகே இப்படி தான் வாங்கி ஆகணும்னு நினச்சிக்கிட்டு வாங்கிக்காதீங்க. ஸோ இது உங்களுக்கு மட்டும் இல்லை, பல இடங்களில் வந்து நடந்துட்டு தான் வருது. வாங்கிக்கணும், ஏதாச்சும் ஒரு பொருளாச்சும் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு தேவை அப்படின்னா வாங்குங்க, அப்படி வேண்டான்னா விட்டுடலாம். நீங்கள் உங்களுக்கு மலிவு விலையில் கிடைக்கக்கூடிய அரிசி, கோதுமை இது மட்டும் வாங்கினா போதும். தனியாக விற்கிற அந்த பொருட்களை வந்து உங்களுக்கு தேவைன்னா மட்டும் வாங்கிக்கோங்க. உங்களை யாராச்சும் கட்டாயப்படுத்தினாங்கன்னா நீங்கள் வந்து புகார் தெரிவிக்கலாம். ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அது கட்டாயமாக வாங்கி ஆகணும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. உங்களை வாங்க சொன்னால் மட்டும்தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும், புகார் தெரிவிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களை சுற்றி இருக்கவங்களை இந்த மாதிரி யாராச்சும் கட்டாயப்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சாலும் நீங்கள் புகார் தெரிவிக்கலாம். மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அந்த ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அப்டேட்களை தெரிஞ்சுக்க அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.